என் பொண்ணு இந்த மாதிரி அழுது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலி என்னோடய தங்கமயிலுக்கு 45 டேஸ் ஆகிடுச்சு. ஸோ 2 டேஸ் முன்னாடியே நர்ஸ்க்கு கால் பண்ணி வேக்சினேஷனுக்காக டேட் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டோம். இன்றைக்கி தான் வர சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் தான் பாப்பாவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டுருந்தோம். இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன் போடணுன்னாலே ரொம்ப பயமாக இருக்குது. ரீசெண்டாக கூட ஒரு 2 நியூஸ் பார்த்துருந்தேன். சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தைக்கு 4 மாத குழந்தைக்கு 8 வயசு குழந்தையோட இன்ஜெக்ஷன் போட்டு அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு ஹாஸ்பிட்டலில் வந்து எக்ஸ்பயர்டு இன்ஜெக்ஷன் வேக்சினேஷன் தடுப்பூசி போட்டு அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு, இதை பார்க்கும்போது வந்து என் குழந்தைக்கு வேக்சினேஷன் போட்டே ஆகணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இத்தனை நாள் இருந்துகிட்டே இருந்தேன். நிறைய யோசித்தேன். ஃபைனலி என்ன நானே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு இது என்னோடய பேபியோட ஹெல்த்துக்காக தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் முடிவு பண்ணிட்டு தான் இன்றைக்கி கிளம்பியிருந்தேன். ஆக்சுவலி நான் வழியில் போகும்போதே மைண்டில் நிறைய ஓடிட்டே தான் இருந்துச்சு. இது என்ன வேக்சின், எதுக்காக போடுறோம், இது 45 நாள் குழந்தைக்கு போடுற ஊசி தான் நீங்கள் போடுறீங்களா, அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டிங்களா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நர்ஸ்கிட்ட கேட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஏன்னா நம்மளோட பேபியோட சேஃப்டி நம்மளுக்கு முக்கியம்ல. அப்புறம் போயிட்டு அங்கே ஓபி போட்டுட்டு மேலே போங்க, அங்கே தான் தடுப்பூசி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலே போய் பார்த்தா நிறைய குழந்தைங்களுக்கு அன்றைக்கி தான் தடுப்பூசி போடுறாங்க போல். எல்லா குழந்தைங்களும் கத்துறதை பார்த்து எனக்கு பயம் வந்துருச்சு. என் தங்கமயிலும் கத்த போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. பிறந்தப்போ அவளுக்கு ஒரு வேக்சின் போட்டாங்க. அப்போ சுத்தமாக அழவே இல்லை. அவள் தூங்கிட்டே தான் இருந்தாள். அது போட்டது கூட அவளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ எப்படி பிஹேவ் பண்ண போகிறா அப்படின்ட்டு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனால் அது எதுவுமே தெரியாமல் அந்த அம்மா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. மொத்தமாக 3 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. 2 தொடையிலையும் 1 கையிலையும். நெக்ஸ்ட்டு எங்கிட்ட வந்தால் நாங்கள் தான் போனோம். எனக்கும் பயம், அம்மாவுக்கும் இன்ஜெக்ஷன் பயம். நான் பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அம்மா தான் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஓரல் ட்ராப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது ஏதோ குடிச்சிட்டா. நெக்ஸ்ட்டு தான் வந்து தடுப்பூசி போட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கையில் போடும்போது அவள் எந்த மாதிரியும் ஃபீல் பண்ணவே இல்லை. நல்லா கோஆப்ரேட் பண்ணா. நான் கூட வந்து சரி ஓகே நம்ம பிள்ளை வலி தாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டேன். நெக்ஸ்ட்டு தான் வந்து தொடையில் போட ஆரம்பித்தாங்க. தொடையில் போட்டோன்னே செம்மையாக கத்திட்டா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே அவள் நார்மல் ஆகிட்டா. ஒரு 2 மினிட்ஸ் தான் அவள் அழுதுருப்பா. அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டா. அதுக்கப்புறம் பேராசிட்டமல் ட்ராப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வர வரைக்குமே கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தாள். ஒரு மதியத்துக்கு மேலே லைட்டாக அவளுக்கு ஜுரம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல போல், கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு போல். அவளால் கால் அசைக்கும் போதெல்லாம் ரொம்ப அழ ஆரம்பித்தா. இந்த மாதிரி என் பொண்ணு நான் அழுது பார்த்ததே கிடையாது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கும் அழுக வருது அவள் அழும்போது. அப்புறம் பாட்டி அம்மாலாம் வாங்கி கொஞ்சம் அவளை சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவள் கொஞ்சம் காமானா. ஆனால் ஃபுல் டே வந்து ஃபீடே அவள் ஒழுங்காக எடுத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் கொஞ்சம் நார்மலானா. அப்புறம் நைட்டில் கொஞ்சம் விளையாடிட்டு தான் இருந்தா. எங்கே போனா லட்டு? அம்மா எங்கடி? அம்மா எங்க? அதுக்கப்புறம் விளையாடுறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாச்சு. இன்றைக்கி டேவே ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு என் குழந்தை அழுறதை பார்த்துட்டு.